கனா கண்டே நடி தோழி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி. ஏ கீர்த்து, படிச்சியாடி? படிக்கவே இல்லைண்ணா. அன்னைக்கு நம்ம சேர்ந்து குரூப் ஸ்டடி மாதிரி பண்ண பத்தியா? அன்னைக்கு படிச்சது தான். கதை அடிச்சு விடலான்னு வந்திருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே கதையெல்லாம் அடிச்சு விட்டா ஒருவேளை கிளாஸ் ரூம்ல வச்சு வாசித்து கேவலப்படுத்திட்டா பயமா இருக்கு. நீ படிச்சிருப்பியே? படிக்கலன்னு சொல்லுவேன். ஸ்கூல்ல இருந்தே உனக்கு தான் வேலை. படிக்கல பார்த்தா கிளாஸ்லயே நீ தான் ஃபர்ஸ்டா இருப்ப. ப்ளீஸ் டி, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஹாலா இருந்தா என்ன காமிச்சு கொடுப்பியடி? ஏய் மது, நான் படிக்கலடி, சத்தியமா சொல்றேன் படிக்கல. நேற்று எங்க அம்மா விளக்கு பூஜைன்னு கோயிலுக்கு போனாங்களா, நான் படிக்கணும்னு சொல்லி விடாம வான்னு விளக்கு டைமா எடுத்துட்டு போனாங்க. அங்க போயிட்டு வரதுக்கு 9 மணி ஆச்சு. அப்புறம் என் டேடி அப்புறம் என்ன போட்டு டிஃபன் பண்ணணும், நம்ம பேசாம ஹோட்டலில் போய் சாப்பிடணும் ஹோட்டல் கூட்டு போயிட்டாரு. ஹோட்டல் போனால் வர எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு தெரியும்ல. 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் படிக்கலன்னு பார்த்தா டயர்டாக இருந்தா காலை எழுந்து போய்க்கிறேன் படிப்போன்னு அலாரம் வச்சேன். வழக்கம் போலதான் 5:30 மணிக்கு அலாரம் வச்சா 6 மணிக்கு எந்தி போனேன். 6 மணிக்கு எந்திரிச்சா சரி 6:30க்கு எந்தி போனேன். அப்படியே தூங்கி மணியை பார்த்தா வழக்கம் போல 8:15 ஆயிட்டு. அப்புறம் எப்படி நான் படிக்கேன்? ரீட் கூட பண்ணி விடல. நீயாவது ரீட் பண்ணியிருப்ப, நான் அது கூட பண்ணல. எப்படி எழுத போறேன் என்னன்னு எனக்கே புரியல. ஏய், பேசாம விட்டதும் அடிச்சுட்டு போமாடி, இல்ல புக்கில் 2-3 பேஜஸ் கிழிச்சு வச்சுக்கிடுவோமா? 1 மார்க் 2 மார்க் கூட விட்டுறலாம். இந்த எஸ்ஐ கொஸ்டின் மாதிரி கேட்பாங்கல்ல, அதில் 1 எழுதி ஒரு 5 1 மார்க் எழுதினா கூட பாஸ் ஆயிடலாம். பார்த்துக்க, எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே அரியரை போட்டா வீட்டில் கிளிகளையும் கழிச்சு தொங்க விட்டுருவாங்க. வீட்டிலே ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலான்னு வையன். அப்போ எழுதுன்னா கஷ்டம் இல்லடி, அதான் யோசிக்கிறேன். நான் தான் பேசாம ஒரு பேப்பரை கிழிச்சிடலான்னு இருக்கேன். ஏய் மது, அறிவு கட்டத்தனமா அப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாத. ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவ்வளோ திமிரான்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீ எழுதி ஃபெயில் ஆகிட்டா கூட அடுத்த செமஸ்டர் எழுதி பாஸ் ஆயிடலாம். ஆனால் பிடிப்பட்டேன்னு வையன், அதை மாதிரி ஒரு கேவலம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு உடனே ஃபோன் வரும், உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க. உங்கள் அப்பா ஏற்கனவே உன்னை திட்டுவாங்க, இவளுக்கு படிப்பெல்லாம் போதுன்னு கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. பார்த்துக்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஃபெயில் ஆனால் பார்த்துக்கலாண்டி அடுத்த செமஸ்டரில். நானும் அந்த தைரியத்தில் தான் இருக்கேன். ஸ்கூலில் நம்ம அப்படி எழுத முடியுமா? முடியாது. இதான் காலேஜ்னு சொல்கிறது. இப்போ படித்து எழுதலைன்னா அடுத்த செமஸ்டர் எழுதிட்டு போகிறது, அவ்வளோ தானே. அப்புறம் உன்னோட விஷயம் சொல்லி, உதய் இருக்கான்ல, உதயோட அப்பா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தாரு. ஏய், இதை மட்டும் நந்தினிட்டே சொல்லிடாத. அது ஏற்கனவே ஒரு சினிமா பைத்தியம். அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணி தொலைச்சிடும். எனக்கு சத்தியமாக தெரியாது. உதயோட அப்பாவும் என்னோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு நேற்று வீட்டுக்கு வந்தது அப்புறம் தான் தெரியும். இவர் தான் அந்த டேரக்டர் ரவிக்குமார் சாருன்னு. நல்லா பேசிக்கிட்டாரு. வர சண்டே அவங்க வீட்டில் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக போவோம். நீ இதை எதுவும் நந்தினிட்டு சொல்லிடாத. நான் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பேசலாம். நமக்குள்ளே இருக்கட்டும். அந்த வர பேரு. ஏய், இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சு உங்க வீட்டிலே இன்னைக்கு வந்து பலியாடா கிடப்பா. ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு வர தெரியாத. ஏய், அப்ப நானும் வரேன்டி. இல்ல வேண்டாம், முதல்ல நீ போற. எல்லாரும் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருக்காதுல. நீ போனா அவர்கிட்ட வச்சு எனக்கு வீடியோ கால் போடு. ஓகே, நான் வீடியோ காலில் பேசிக்கிறேன். என்னடி, யாருக்கு வீடியோ கால் பண்ணணும்? யார்கிட்ட பேச போறீங்க? ஏதாவது விஐபியா? என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா, வீட்டில் இருக்க போர் அடிக்கி சண்டையானா. ஒன்னதானே கூட்டிட்டு போயிட்டா போச்சு. நம்ம அக்கா கீர்த்து போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போலாம். என்னடி பரிசுக்கலாம்? என்ன ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டியே, காலையில இருந்து ரீட் பண்ணி விட்டுருப்பியே. இல்லடி, சத்தியமா சொன்னா நம்ப மாட்டேன். நேற்று எங்க வீட்டு பக்கத்துல சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடந்துச்சு. அப்போ சும்மா தானே இருப்போம், அப்படி போயிட்டு வருவோம். அப்படி ஏதாவது டேரக்டர் இருந்தா நம்மளை பார்த்து அழகா இருக்கான்னு ஏதாவது படத்துல ஹீரோனா எடுத்துட்டாங்கன்னா சரி, நமக்கு அதுதான் முடிப்பு முக்கியம். இது 2வது ஆப்ஷன் தானே, அதனால அதுதான் முக்கியம் போயிட்டேன். ஆனா என் ராசிக்கு எந்த டேரக்டருமே வரல. குழந்தைங்க சூப்பராக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் படிக்கிறதுக்கு மைண்டே ஓடல. காலையில் இருந்துச்சு. ஆனால் 1-2 கொஸ்டின் ரெஃபர் பண்ணியிருக்கேன். 1 மார்க்லாம் பார்த்துருக்கேன். எஸ்ஏலாம் தொட்டே பார்க்கல. இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். பத்தியடி நம்ம ஹீரோயினை எங்கே போனாலும் படிப்பில் கரெக்டாக இருக்கா. பத்தியா, நம்மகிட்ட பேசுறது தான் எனக்கு படிப்பு 2வது ஆப்ஷன். ஆனால் நல்லா படிச்சுட்டா. பத்தியா, இதான் இவ்வளோ மாதிரி ஆளும் நம்பவே கூடாது. நீ வேணா பாரு, இவ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரலா இல்லையானு. விடுடி, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தா நமக்கு தானே சந்தோஷம், நமக்கு தானே பெருமை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கானே. பச்சடி, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி பேச போறிய ஃப்ரெண்டு? நீ என்ன இருக்கிய, நல்லா வந்துடக்கூடாது, உடனே உனக்கு பொறாம வந்துடும் இல்ல. நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லித்தரேன், சரியா? எல்லாரும் ஒரே ஹாலா இருந்தா. 8 ஹாலுக்கே வந்து எல்லா இடமும் தேடிடுச்சு, காணவே இல்லை.
ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொன்னாதான் நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன். அது மட்டும் இல்லை, நிம்மதியாக பரீட்சை கூட எழுதுவேன். லைப்ரரி தான் போகலை. ஆனால் லைப்ரரிக்கு ஒத்தையில் போக பயமாக இருக்கேன். இந்த பைத்தியம் இன்னும் தெரியல போல இருக்கேன். மீனோ, ஏய் மீனோ. என்னடி எல்லாரும் சீக்கிரமே வந்துட்டீங்க? எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? என்னதான் உன் அளவுக்கு நாங்களாம் ப்ரிப்பேர் ஆக முடியுமா? ஏதோ ஏனதானு படிச்சிருக்கோம். நீ புக்கே கரைச்சி குடிச்சிருப்பியே. என்ன முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது? யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? இல்லடி, என்னோட இங்க் பெண்ணை காணும். அதான் தேடிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அவ இங்கு பெண்ணை தொலைச்சிட்டாளா? தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவா. பெல் அடிச்சுட்டு நம்ம போலாம். ஏய் பாத்துடி, இங்கு பெண்ணுக்கு காணலன்னு இருந்துடாத. எக்ஸாம் ஒரு நீ படிச்ச படிப்பே வேஸ்டா போகும். சீக்கிரம் வந்து தொலை. ஷோ, படிச்சது ஒன்று கூட வரல. 5 மார்க் கொஸ்டின் 2 தெரியும். 1 வேர்டு ஓகே. எஸ்ஏ கொஸ்டின்லாம் தெரியவே தெரியாது. இவனை வேற நம்ம பக்கத்தில் இருக்கு. பொம்பளை படிப்பிச்சுட்டு மீனும்னா ஆம்பளை படிப்பிச்சுட்டு இந்த இருக்கு. இதுட்டு எப்படி கேட்கறதுக்கு? விடுபடுபடு நீ போனே பழி சொன்ன மாதிரி. இவளை நம்ம பக்கத்தில் எழுதிருக்கு. சே, படித்ததெல்லாம் மறந்துடுமே. இப்போ முடிக்கிற முடியல. சரி, தெரிஞ்சதை எழுதுவோம். ஆனால் எல்லாமே தெரிஞ்சதாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லாக இருந்து முடிச்சு படித்தது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ணே, நீங்கள் சீனியர் தானே? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமான்னு பாருங்கண்ணே. நான் ஃபஸ்ட் இயர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு. ஒன்றும் தெரியல பாருங்கண்ணே. நீங்கள் ஃபைனல் இயர் தானே தமிழ் டிபார்ட்மெண்ட்டு? அண்ணே, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படித்தது ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் சொல்லித்தாங்கண்ணே. என்ன மீனா, கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்குதா? ஆமாம் சார், எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. நான் படித்தது எல்லாமே வந்திருக்கு. எனக்கு மட்டும் கொஞ்சம் கூட டைம் கிடச்சுன்னு வைங்களேன், இந்த சூஸ் கொஸ்டினில் எல்லாமே நான் எழுதி ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். எதை எழுதுறதுக்கு எதை எழுதாமல் இருக்கிறதுக்குனே தெரியலை. படித்த எல்லாருமே வந்திருக்கு சார். நீ படிக்கிற ஸ்டூடெண்ட்ல, அதான் உனக்கு எல்லாம் அப்படி தெரியுது. நல்லா எழுதுனா சரிதாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின்? கமின். எழில், என்னப்பா கையில் என்ன அடிபட்டுருக்கு? ஏய், ஈஸியாக பாடி இருக்கு. எவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. அதானே, படிச்சிருக்கனால அவளுக்கு எல்லாம் ஈஸியாக தான் தோணும். படிக்காதனால நமக்கு எல்லாமே கஷ்டமாக தான் தோணும். ஐயோ, பயமா இருக்கே. பாஸ் ஆகணும்னு தெரியலையே. மீனு. இல்லை சார், பைக்கில் இருந்து விழுந்துட்டேன். ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான். ஒரு 3 days ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, கை அசைக்கக்கூடாதுன்னு. ஆனால் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டேன் சார். அதான் பிரின்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க தான் ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல அவங்க எழுதிடுவாங்க சார். ஓ, வெரி குட். வேற ஏதாவது பையன் இருந்தால் உன் சுச்சுவேஷனில் எக்ஸாம் எழுத வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த செமஸ்டரில் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பாங்க. ஆனால் நீ பரவாயில்ல, படித்தது வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒருத்தங்களை வச்சு நம்ம எழுதணும்னு நினச்சிருக்கியே. வெரி குட்பா. கூடிய சீக்கிரம் கையை ஆறிடும். ஓகேவா? ப்ளீஸ் இட். தம்பி, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தானே, ஒன்றும் பயப்படாத. ஓகேவா? உனக்கு என்னெல்லாம் கொஸ்டின் தெரியுமோ சொல்லு, அதுக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இரு, நான் எழுதிட்டே இருக்கேன். ஓகேவா? ஏதாவது எக்ஸாமில் அட்டன் பண்ணணும்னு வீராப்பில் வந்துட்டோம். நம்மளா இருந்தால் கூட ஓனாக ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இவர்கிட்ட எப்படி கதையை சொல்லுறதுக்கு? சரி, எதையாவது சொல்லுவோம். பாவம் இவர் பேர் எழிலனா? படிச்சிருந்து எழுத விடாமல் ஆக்கிட்டோமே. இந்த பாவம்னா நம்மளை சும்மாவே விடாது. இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தை தேடியே ஆகணும். அவங்களுக்கு பேசாம நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்தா என்ன? ஷோ மக்கு, அவன் வேறு டிபார்ட்மெண்ட், நீ வேறு டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் 1 மார்க்லாம் நமக்கு தெரியும்ல. மேக்ஸிமம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கலாம். நமக்கு ஒன்றுமே தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 5 1 மார்க் ஒரே ஒரு கொஸ்டின். இதை வச்சு கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. ஆபத்துக்கு பாவமே இல்லை. பேசாமல் வந்து கேட்ட வேண்டியதான். கதிர், சாரி, தப்பாக எடுத்துக்காத. எனக்கு கொஞ்சம் பேப்பர் காமிய. நைட்லாம் ஒரே ஃபீவர், படிக்கவே முடியல. ப்ளீஸ் ஒரு 2-3 கொஸ்டின் காமிச்சா போதும். ப்ளீஸ். காய்ச்சலா? பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. சரி, போனா போகுது. இன்னைக்கு ஒரு நாள் பேப்பர் கொடுக்குறேன், பார்த்து எழுதிக்கோ. தினமும் இப்படி கேட்கக்கூடாது. ஓகேவா? இந்தா. ஐயோ பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் கொஸ்டின் பேப்பர் தாங்க. எனக்கு கொஞ்சம் 1 மார்க் தெரியும், தெரிஞ்சதாக டிக் பண்ணி கொடுக்குறேன். இல்லை, பேப்பர்லாம் தரல, நான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே? சார் உங்ககிட்ட தான் நிற்கிறாரு. தேங்க்ஸ்
தேங்க்ஸுங்க. ப்ரோ ஏதாவது தெரியுமா, படிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, படிக்கலன்னு போயெல்லாம் சொல்லாதீங்க. எது தெரிஞ்சாலும் எனக்கும் காமிச்சுங்க. நான் பேப்பர் ஃபுல் பண்ணி தான் கொடுக்கணும். ஆமாம், நான் உங்களை என் கிளாஸில் பார்த்ததே இல்லையே. எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் ஹிஸ்ட்ரி. நீங்கள்? நான் எக்கனாமிக்ஸு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் படிக்கவே இல்லை. நான் இப்போ தான் நியூ அட்மிஷனு, புக்ஸ் கூட வாங்கல. சரி ஏதாவது எழுதணுமேனு வந்தேன். ஏதாவது தெரிஞ்சதானே எழுத முடியும். ஏதாவது எழுதி வைக்கிறதுக்கு நீங்கள் எழுதுறத நானும் எழுதுனா சரி, ஏதாவது எழுத மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல, அதுக்கு தான். அட கொடுமை, கால கொடுமையெல்லாம் இருக்கு. புக்கு கூட வாங்காம எக்ஸாம் எழுதவா? இதுக்கு நம்ம இவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு. ஏய், கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தலை சுத்துன மாதிரி இருக்குடி. இங்க பாரு, ஒண்ணுமே நான் எழுதல. அதுக்குள்ள என்ன எழுதிட்டியா? படிக்கலன்னு சொல்லிட்டு நீ பெரிய ஆளு தாண்டி. நீ பேப்பர் கொடு, நான் எழுதணும். இங்க பாரு, என் பேப்பர்ல ஒண்ணு கூட எழுதல. எனக்கு பார்த்தாலே தலை சுத்துன மாதிரி இருக்கு. ப்ளீஸ் நீ, எனக்கு பயமா இருக்கு ஃபெயில் ஆயிரணும்னு. நீ பேப்பர் கொடு, நான் எழுதி தரேன். ஒவ்வொரு பேப்பரும் எழுதி தா, சரியா? ஏய் பொருடி, இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தர முடியாது. கடைசி பீரியட்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன். படப்படம் எழுதிடு. நானும் எழுதி முடிச்சிடும்ல. நானும் உனக்கு 2-3 பேப்பர் எழுதி கொடுக்கேன். ஏய் குடுப்பில்லடி, ஏமாத்திர மாட்டேல. குடுப்பண்டி, அழாத. முத என்ன எழுத விடு. நான் எழுதாதானே உனக்கு பேப்பர் கொடுக்க முடியும். ஹாய் உதய். எக்ஸாம் எப்படி ஈஸியா இருக்குதா? ஏதாவது தெரியுமா தெரியாதா? தெரியல சொல்லு, நான் பேப்பர் கொடுக்குறேன். நமக்கு ஒன்றும் தெரியாது, பண்டா காமிச்ச முடியாது. அவள் தான் பேப்பர் கொடுக்குறான்னு சொல்கிறாள். இப்போ சரண்டர் ஆகிட வேண்டியதான். இல்லை, ஒன்றும் தெரியல. ப்ளீஸ் நந்து, பேப்பர் கொடுக்குறியா? டோன்ட் ஃபீல் கவுதை, நான் கொடுக்குறேன். இந்த ஏய் மது, இந்த பேப்பரை பாஸ் பண்ணு. ஏய், நான் பேப்பர் கேட்டதுக்கு கடைசி கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் கேட்டா மட்டும் பல்ல அடிச்சுட்டு கொடுக்குறல்ல. உனக்கு ஃப்ரெண்டோட அவன் முக்கியமாக போனான், அப்படிதானடி? ஸ்டூடெண்ட் கீப் குவைட். லாஸ்ட் 20 மினிட். எல்லாரும் நோட்லாம் கட்டிட்டு எழுதுங்க. கடைசி நிமிஷம்லாம் கேட்கக்கூடாது. 5 மினிட் டைம். பெல் அடிச்சோன்னே எல்லாரும் பேப்பர் கையில் கொடுத்துடணும். ஏய் மேடம் போயிட்டாங்கடி. இது உதயிட்ட கொடு. 20 மினிட் தான் இருக்கு. அவன்கிட்ட கொடுத்தா எழுதுனதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுத்தா நீ எழுது. நீ எல்லாம் ஆனால் நல்ல வருவ. உதய் இந்தா. தேங்க்ஸ் மது. லாஸ்ட் 10 மினிட், சீக்கிரமா எழுதுங்க. ஐயோ, லாஸ்ட் 10 மினிட்டா? எப்படி எழுதுறதுக்கு? சீங்க இன்னைக்கு நமக்கு தர விட்டுட்டு அவனுக்கு கொடுக்க. வெளியே வா மகளே, உனக்கு இருக்குடி. ஷோ அப்பா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள பைத்தியமே பிடிச்சுன்னு போல. எப்படியோ அந்த படிப்பாளி கிட்ட இருந்தனால பேப்பரை கொடுத்தான். சுடுமுடி கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். நல்ல வேலை கொடுத்தான். கடவுளே, இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடாது. எங்கேயுமே கிளம்பிடக்கூடாது. கோயில குளோன்னு போகிறோம், படித்து முடிக்கிறோம். ஒரு அரியர் கூட வச்சிடக்கூடாது. உதய் மாதிரி இருக்கு. உதய் சீக்கிரம் எக்ஸாம் எழுதிட்டானோ? அவனுக்கு தெரியாதுல்ல, அவங்க அப்பாவும் நம்ம அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. கூப்பிட்டு பேசலாம். நல்ல பையன் தானே உதய். ஹாய் உதய். ஹாய், சாரி பேர் மறந்துட்டு. என்ன உதய், அநியாயத்துக்கு நல்ல பையனா இருக்கீங்க. ஐ எம் கீர்த்தனா. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்தா டஃப்பாக இருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்து. உங்களுக்கு? படித்தா தானங்க ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு சத்தியமாக சுத்தமாக நான் படிக்கலை. உங்கள் ஃப்ரெண்டு தான் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் எழுதியிருக்கேன். அவங்க நல்லா எழுதியிருந்தாங்கன்னா நான் பாஸ் ஆவேன். அவங்க நல்லா எழுதுனா ஃபெயிலு தான். புக்ஸ் எல்லாம் இருக்குது. நேற்று கொஞ்சம் வெளியே போயிட்டேன், வர டைம் ஆகிட்டு தான் படிக்க முடியல. இன்னிலேருந்து நான் படிச்சிடணும்ப்பா. அப்பா எக்ஸாம் ஆள் இருந்தோன்னா அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. ஆனா ஸ்கூல் அளவுக்கு டென்ஷன் இல்ல. பத்தியா உதய், அப்பா ஸ்கூல்ல டென்ஷனா இருக்கும். எங்க பிரச்சனை இல்ல, ஃபெயில் ஆனாதான் அடுத்த மிஸ்ல பாத்துக்கலாமே. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், அவ சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயோ, எக்ஸாம் எழுதிட்டு இப்படி தானே போனாரு. கிட்ட இருந்தாரு, ஒரு சாரி கேட்க முடியல. போனதுக்கப்புறம் எங்க மொழி திருன்னு. காலையில இவருக்காகவே சீக்கிரமாவே காலேஜுக்கு வந்தேன். சுத்தி பார்த்தா இவர் கிளாஸ் ரூம்க்கே லாஸ்டா வந்திருக்காரு. அந்த போறாரு. அவர்தான். பின்னாடி எப்படியாவது போய் சாரி தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். உதய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சண்டே இல்லாட்டி வேண்டாம், சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். சண்டே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உனக்கே தெரியும். புரியலையே, என்ன சர்ப்ரைஸ்? அதுவும் சண்டே எதுவுமா? சண்டே நான் எங்கேயே போக மாட்டேங்க, வீட்டில் தான் ஃபுல்லாக. என்ன சர்ப்ரைஸ்? புரியல. எழில் சர்ப்ரைஸ் சொன்னா சர்ப்ரைஸா இருக்காது. சண்டே நீ வீட்டில் தான் இருப்ப, கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி உதய், பார்க்கலாம். நீ நான் நம்ம பேசிக்கலாம். நமக்குள்ள நீங்க வாங்கன்னு பேசுறது ஏதோ பெரியவங்களை பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னில நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? டேய் வசந்து, முதல்ல பைக் எடுத்துட்டு வாடா. கையில கெட்டு போட்டாலும் கெட்டு போட்டேன், அவன் கேட்டுட்டே இருக்கான். எல்லாரும் பரிதாபமா ஒரு பார்வையா பார்த்துட்டு போறான். இவனுக்கு பரிதாபம் நமக்கு என்ன தேவையா? கிளாஸ் ரூம்ல சார் வேற, அவர் என்ன கிண்டல் பண்ணாரா இல்ல சீரியஸா பேசினாரா வேற இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. போய் பைக் எடுத்துட்டு வா, முதல்ல இந்த கெட்ட போய் அவுக்கணும்.
அது இருக்கட்டும்டா, 3 நாள் கழிச்சு தான் அவன் பொண்ணு சொல்லியிருக்காரு. அது கடையில் அவசரப்படாத. எக்ஸாம் எப்படி எழுதுன? எக்ஸாமா நம்மனா எழுது, நம்ம கையை வச்சு எழுதுனா கூட ஏதோ மானை தென் தேனை பொன்மானை எல்லாம் போட்டு அழகா எழுதியிருக்கலாம். இன்னொரு ஆளு வச்சு எழுதும்போது என்னத்தேன்னு எழுத, கதை எழுதுனா இதை எழுதுக்கா என்ன வச்ச அப்படின்னு மனசுலயே கிளிப்பான். ஆனா ஒரு பொண்ணு பின்னாடி இருந்து நிறைய 1 மார்க், அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20 1 மார்க் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சொல்லி கொடுத்தாடா. முகத்தை தான் நான் பார்க்கல. என்னது முகத்தை பார்க்கலையா? என்னடா இப்படி வந்திருக்க? ஒரு பொண்ணு, அதுவும் அவளே வந்து 20 மார்க்குக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்கான்னு எவ்வளவு பெரிய விஷயம். முகத்தை கூடவே பார்க்கல. நல்ல வருவனி. இல்லடா, முகத்தெல்லாம் பார்க்கல. நமக்கு இதான் வேலை, ஒவ்வொரு பொண்ணையா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. எனக்கு பக்கத்துல அவர் இருக்கதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம சொல்ல சொல்ல எழுதினாரு, அதுல பாதி உண்மை பாதி போய், அவருக்கும் அது தெரியும். இது எப்படியாவது கெட்டு அவுக்குறோம், நாளை இருந்து எக்ஸாம் என் கையால தான் எழுத போறேன் மாப்ள. நமக்கு ஒரு பிரைவசி இல்லை பாரு, நம்ம கையால கூட எழுத முடியாம ஆயிப்போச்சு பாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். சரி நீ பைக் எடுத்துட்டு வா முத. டே மாப்பிள, என்ன பஸ் ஸ்டாப்ல விட்டுடா, என்னோட பைக் பஞ்சரு. நான் இவன் பைக்ல நான் போலான்னு பார்த்தா நீ அதுக்கு கையை உடைச்சிட்டு வந்திருக்க. மாப்பிள என்ன பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போ, அப்புறம் நீங்க இன்னும் போய்க்கோங்க. டேய், இந்த அருக்கு பஸ் ஸ்டாப்பு நடந்து போன வாசல்ல, இது உனக்கு நடந்து போக முடியாதோ? பெரிய துறை, இவரை கொண்டு விடுறதுக்கு ஒரு ஆளு நானு என்ன? டேய் டைம் ஆகுதுடா, கொண்டு சீக்கிரம் விடு. அவன் டெய்லி பைக்லேயே கலசல் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு பைக் இல்லாமல் நடந்து போனா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? அதுக்காக தான் கொண்டு விட சொல்றான் போல. சரி சரி, கொண்டு சீக்கிரம் விட்டுட்டு வா. கை வலி இல்லை, ஆனால் பிறத்தால குறுக்கு தான் வலிக்கு. அப்பப்போ நறுன்னு குத்துது. எலும்பு உடஞ்சோ என்னவோ ஒன்றும் தெரியல. சே, நம்மளே போய் வலியை போய் வாயில புண்ணு வாங்கின கதையாகி போச்சே. அம்மாவுக்கு பேசுவோம், அம்மா தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்யணும் எதை செய்யணும்னு. 11 மிஸ்டு காலா? இந்த அம்மாவோட அன்புக்கு அளவே இல்லை போல. 11 மட்டும் அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை சைலண்ட்ல போட்டேன், லவுட்ல மட்டும் போட்டிருந்தேன். இப்போ என் மொபைலை பிடுங்கி வச்சிருப்பாங்க. அம்மா அம்மா, எதுக்குமா ஃபோன் மேல ஃபோன் போட்டுட்டே இருக்கேன்? நான் எக்ஸாம்லாம் எழுத வந்திருக்கேன். ஆமா, எக்ஸாம்லாம் எழுதியாச்சு. ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ஐயோ, இவர் நமக்கு சீனியரா ஜூனியரானா கூட தெரியலையே. அண்ணன் கூப்பிட்டா கோவப்படுவாரு, பேர சொல்லி கூப்பிடும். எழில் தானே சொன்னாங்க? எழிலன். எழில் சார், எழில் சார். இல்லம்மா, கெட்டு போட்டலாம் என்னால் முடியல. பார்க்குறவங்களாம் என்னாச்சுன்னு காலேஜில் இருட்டிட்டேங்க இருக்கு எனக்கு. நான் கெட்டு அவுத்துட்டு தாம்மா வரேன், வழியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம், விடுங்க, ஃபோனை வைங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரேன். ஐயோ, கிளம்பிட்டாரே. எழில் சார், எழில் சார். ஏய் மாப்பிள்ள, பேக்ல நல்ல வலிக்குடா. கை தான் வலி இல்லை, ஆனால் பின்னாடி நல்ல வலிக்கு. அவர்கிட்ட கேட்டு பேக்ல டைட்டு ஏதாவது பேண்டேஜ் போட முடியுமான்னு கேட்கணும். கையில் எப்படி போட்டால் எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்களா? சத்தியமா குறுக்கு நல்ல வலிக்கு, எலும்பு ஏதோ உடஞ்சிருக்குன்னு நினைக்கேன். கேட்டியா? சரி ஹாஸ்பிட்டல் போ. இந்த பொண்ணு எவனும் பக்கத்துல தான் நின்னாங்க. என்ன பேசியிருப்பாங்க? திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை கீர்த்துமா எதுவும் சொல்லி விட்டுருப்பாளோ? இப்போ கீர்த்துன்னு சொன்னா நம்ம கொன்னே போடுவான். போற வழியில பேசிக்கலாம். ஏய், பொண்ணை பார்க்காத, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. ஒரு சாரி, தேங்க்ஸ். இது சொல்ல வாயில வராது. காலையில இருந்தே காலேஜ் சுத்தி வரேன், பக்கத்துல நின்றுட்டாரு. எழில், சாரிங்க, தேங்க்ஸ் என்ன காப்பாத்துறதுக்கு. சாரி, கீழே விழுந்து நான் உங்கள்கிட்ட சாரி கேட்காம போனதுக்கு. அப்படி ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு வாய் வருதா? என்ன வாய் பேசி தொலைத? எனக்கு பயமா இருக்கு அவர்கிட்ட போனாலே. சத்தமா பேசணும். இப்ப மட்டும் 10 வீட்டு கதை தெரியுதுல்ல. போச்சு, இனி நாளைக்கு காலேஜ் லீவு. கடவுளே, நான் அவர்கிட்ட பேசணும் என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் பண்ண தப்புக்கு சாரி. நாளைக்கு கோயில்ல இவர் பேர ஒரு அர்ச்சனை கொடுத்துருவோம். அதான் நம்ம பண்ற பிராயச்சித்தம். டேய் மாப்பிள்ள, அந்த பொண்ணு நீயும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? சரி அதை விடு, அது உனக்கும் அவளுக்குள்ள பர்சனல். என் கீர்த்து ஏதாவது சொன்னான்னு ஏதாவது சொன்னாளா? எந்த பொண்ணு? டேய், அதான் உன் பக்கத்துல நின்னால அன்னைக்கு நீயும் அவ்வளோ லைப்ரரியில் கெட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்களே, அந்த பொண்ணு. அறிவு கட்டவனே, எதிர்பாராதமா விழுந்ததை கெட்டி பிடிச்சிட்டு கிடக்கா சொல்லிக்க. ஊர்ல எப்படி 4 வெட்ட போய் சொல்லு, நல்லா இருக்கும். எவ்வளவு என்கிட்ட பேசல, நானும் எவ்வளோட்டையும் பேசல, எவ்வளையும் நான் பார்க்கவும் இல்லை. ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டும், அடி வாங்கிட்டு போயிடாத இருக்க வழியில. சாரி மாப்பிள்ள, சாரி, தப்பா எடுத்துக்காத. டேய், உன் பக்கத்துல தானே அந்த பொண்ணு நினைச்சு, உன்னே தான் பார்த்துட்டு நினைச்சு. அதான் என் கீர்த்துமா பத்தி ஏதாவது பேசியிருப்பாளாங்கிற விதத்துல கேட்டேன். கீர்த்துமா, பெரிய கீர்த்துமா,
எல்லாம் ஒன்னால வந்தது. ஒன்னால அந்த கையில கெட்டு போட்டு திரிஞ்சிட்டு இருக்கேன். அவனை வாயில ஏதாவது கேட்டுட்டு போயிடாத பாத்துக்க. கீர்த்து, பெரிய கீர்த்து, அந்த சோடா புட்டியை பார்க்கலனே உனக்கு தூக்கம் வராது. டேய் 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 கோவப்படாதடா. அந்த பொண்ணு உன் பக்கத்துல நின்னான், உன் கிட்ட தான் நின்னான். உன்ட ஏதாவது பேசிருப்பாளான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் கேக்குறேன். உன்டப்ப அந்த பொண்ணு பேசலையா? அப்போ அந்த பொண்ணுகிட்ட நீ பேசல அப்படித்தானே? அவளாலடா கையில அடிபட்டு இருக்கு. ஒரு சாரி கூட இன்னுமா கேட்கல. ஆனா உன் பக்கத்துல தான்டா நின்னா ஓட்டிக்கிட்டு. என்ன சொன்ன? இல்ல மாப்பிள்ள, கோவப்படாத. அப்ப நீ அந்த பொண்ணுகிட்ட பேசல அப்படித்தானே? அதான் எவள்கிட்டையும் பேசணும்னு சொல்லல. பைக்கை ஓட்டுறேன்னா ஓட்டு, இல்லை இன்னைக்கு இறக்கி விடு, ஆட்டோலயே போய் தொலைறேன். இருக்கிற வழி பத்தாதுன்னு இவன் வேற கூட கொஞ்சம்